வரப்போகிற ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து, மகா பெரிய ஒரு துயரத்தை குறித்த ஒரு செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். இங்கே அவன் அரியணைக்கு ஏறுவதற்கு முன்பாக முதலிலே சவுலினால் மிகவும் விரட்டப்பட்டு ஒரே ஒரு பாடல் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடின பாடலின் நிமித்தமாய் பகைக்கப்பட்டவனாய் மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம்தான் என்று சொல்லி ஓடக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதினுடைய வாழ்விலே ஆண்டவர் அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றின பின்பு தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம் எப்படியாகிலும் பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை சதி திட்டத்தின் மூலமாக தள்ளிவிட்டு ராஜாவாக மாறிவிட்டான் என்பதை அறிந்து கொண்ட தாவீது வெறுங்காலோடு கூட நடந்து அழுது கொண்டு ஓடும் பொழுது தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே சாதோக் என்கிறவரும் அபியத்தார் என்கிறவர்களும் தேவனுடைய நகரத்தில் தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அங்கே தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்த தாவீது இப்பொழுது தேசத்தை விட்டே ஓடி போகிறாரே, ஆகவே இந்த பெட்டியையும் எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிற நேரத்திலே அந்த 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலே தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் காரியத்திலே மிகவும் தாவீது துயரத்தின் மாபெரும் ஆழத்தில் தள்ளப்பட்டிருந்த அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிற இந்த காரியமானது அவர் தேவனுடைய தயவை தன்னுடைய வாழ்விலே எதிர்பார்க்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மனிதர்களுடைய தயவை அல்ல, என் தேவனுடைய தயவு எனக்கு கிடைத்தது என்றால், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை அல்லது தயவு கிடைத்தது என்று சொன்னால் நான் அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என் ஆண்டவர் என்னை திரும்ப கொண்டு வருவார் என்கிற ஒரு அறிக்கையை இங்கே செலுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய துயரத்திலே நாம் தள்ளப்படும் பொழுது இப்படிப்பட்ட அறிக்கையை செய்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 2வது, அவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. இது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவருடைய பார்வைக்கு நலமானதை, என்னுடைய பார்வைக்கு நலமானதை அல்ல, என்னுடைய விருப்பத்திற்கு நலமானதை அல்ல, என்னுடைய சித்தத்துக்கு நலமானதை அல்ல, அவருடைய சித்தத்துக்கு நலமானதை அவர் சித்தப்படி என் வாழ்வில் செய்வாராக. முதல் காரியம், தேவன் தன்னுடைய தயவை என்மேல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். 2வது, தன்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3வது காரியம், அப்சலோமோடு கூட அகித்தோப்பியேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகித்தோப்பியேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஏனென்று சொன்னால் இந்த அகித்தோப்பியேலினுடைய ஆலோசனை தேவ ஆலோசனையைப் போல அத்தனையாய் ராஜாவுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் படைத்த ஒரு மனிதன் தன்னுடைய மகனோடு கூட சேர்ந்திருக்கிறபடியினாலே தனக்கு ஒரு பெரிய ஆபத்து அழிவு வரலாம் என்று சொல்லி நினைத்து இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். வேறு எந்த ஒரு குறுக்கு வழியை அவன் கடைபிடிக்கவில்லை. ஆண்டவரே, அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை நீர் அபத்தமாக்கி விடுவீராக, பைத்தியமாக்கி விடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 4வது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது என்று பார்க்கிறோம். அங்கே தேவனை பணிந்து கொள்ளுதல் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவனை ஆராதிப்பதை குறிக்கிறது. அவன் தேவனை ஆராதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய துயரத்தில்
பாவத்தின் மத்தியிலும் நாம் தேவ தயவை எதிர்பார்க்கிறவர்களாக, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஆறுதல்கள் பெருகுகிறது மாத்திரமல்ல, இழந்து போன ஸ்தானத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாவீது பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்விலும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அந்த கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவி